ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை இதற்கு முன்னாடி வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே நெல்லிக்காய் முடிச்சு வச்சு போடுறது. இந்த பூஜை கூட மாதிரியே லஞ்ச் பேக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாருங்கள் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இந்த 2 கூடைகளும் இருக்குது. தேவைப்படுறவங்க மாம்ஸ் லிட்டில் கிச்சனில் போய் பாருங்கள். ரொம்பவே நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கூடைகளை பார்க்குறதுக்கு. 3 ஒயர் ஆம்லா நாட்டிலேயே போட்டிருக்கோம். இந்த மாதிரி சாய்வாகவும் முடிச்சிக்கலாம். மேலே ஃபினிஷ் பண்ணும்போது கூட உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி முடிச்சிக்கலாம். இந்த கூடை நிறைய விதமான கூடைகள் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போ கைப்பிடி போடலாம் வாங்க. அதற்கு உள் ஒயர் எடுக்கிறதுக்கு எத்தனை அடி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கேலில் அளந்துக்கோங்க. முன்பக்கம் வச்சா 1 அடி, பின்னாடி வச்சா 2வது அடி, அந்த மாதிரி எடுத்துக்கணும். மொத்தம் 4.5 அடி. 4.5 அடியில் 6 ஒயர் எடுத்துக்கோங்க உள் ஒயரு. அந்த ஒயரை எடுத்துட்டு ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் அந்த மாதிரி வைக்கணும். 6 ஒயரையும் அது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கையில் கலராக அப்படி இருக்குல்ல, அது நெயில் பாலிஷுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கலராக இருக்கேன்னு பார்க்காதீங்க கை. இப்போது அந்த சென்டர் பார்த்து பாருங்கள். அந்த நெல்லிக்காய் முடிச்சு இப்படி கையை வச்சுக்கிட்டே அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் மேலே பாருங்கள் அந்த சைடில் போகிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ சென்டரில் 2 நெல்லிக்காய் முடிச்சு விட்டுட்டு இந்தாண்டு ஒரு நெல்லிக்காய் அந்தாண்டு ஒரு நெல்லிக்காய், அது 2லையும் போடலாம். நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளார அந்த 7 ஒயரையும் நீங்கள் சொருகிக்கோங்க. நான் எப்படி சொருகிறேனோ அது மாதிரி சொருகுங்க. அந்த பள்ளம் பகுதி உள்பக்கமும் வெளிப்பக்கம் வளவள பகுதி இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கணும். 2 நுனி பகுதியும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி ஒயரை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ தள்ளி விடுற மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது விலகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த நுனி பகுதி அந்த நுனி பகுதியும் சமமாக இருக்கணும். 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது மேலே ஒயருக்கு எத்தனை அடி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அடி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 9 அடி எடுத்தப்போ எனக்கு கொஞ்சம் ஒயர் கம்மியான மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ 10 அடி எடுத்து நான் போட்டிருக்கேன். நான் உள்ளார நல்லா தள்ளி விட்டு போடுவேங்க. அந்த மாதிரி போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் திக்காக கல்லாட்டம் கைப்பிடி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மஞ்சள் 1 ரோஸ் கலர் 1 எடுத்துகிட்டு அதையும் அதே ஹோல்ஸில் விட்டுட்டு 2 எட்ஜும் 2 நுனி பகுதியும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். உள் ஒயர் இருக்குல்ல, அந்த உள் ஒயரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் இழுக்கணும். இல்லைனா அந்த உள் ஒயரு விலகிடும். உள் ஒயர் பாருங்கள் நல்லா டைட்டாக கையில் நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நான் அந்த இழுத்தேன். அந்த மேலே ஒயரை விடும்போது இதுக்கு லப்பர் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒயர் நம்ம பின்ன போகிறதில்ல, மேலே உள்ளது மட்டும்தான் பின்னுவோம். அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுல்ல, அதனால் அடையாளத்துக்கு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த ஹேண்டிலுக்கு ஒரே கலரு ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மஞ்சள் 2 ஒரு பக்கமும் ரோஸ் 2 ஒரு பக்கமும் வச்சுக்கணும். இப்போ எந்த பக்கத்து ஒயர் வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். நான் இந்த எல்லோ ஒயர் பாருங்கள் அடிப்பக்கமாக கொடுத்து அந்த 2 ரோஸ் ஒயருக்கும் நடுவில் விட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி கடைசியில் இருக்கிற ரோஸ் ஒயரையும் இந்த 2 மஞ்சள் ஒயருக்கும் சென்டரில் கொடுத்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது திரும்பவும் எல்லோ ஒரு கைக்கு ரோஸ் ஒரு கைக்கு வந்துடும். இப்போது இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. 2 டைம் பண்ணோன்னே இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. உள்ளார தள்ளி விட்டுட்டு அந்த ஒயருங்களை நல்லா நான் இப்படி இழுக்கிறேன்ல, அந்த மாதிரி இழுத்திங்கன்னா உள்பக்கமும் பிசுறு இல்லாமல் தொங்காமல் ஒயர் கரெக்டாக இழுத்து டைட்டாக இருக்கும் கைப்பிடி பார்க்குறதுக்கு. இப்போது ஒரு தடவை மஞ்சளை அடிப்பக்கமாக கொடுத்தோம்னா இன்னொரு டைம் ரோஸ் அடிப்பக்கமாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அடியிலேருந்து கொண்டு அந்த 2 ஒயருக்கும் கேப்பில் கொண்டு ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்படி கொண்டு நம்மளை பார்த்து இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தணும் அடியில் வழியாக கொடுத்து. அவ்வளோதான். அது மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி நல்லா பாருங்கள், இப்படி டைட்டாக அமுத்தி விட்டு பின்னணும். அப்படி அமுத்தி விட்டு பின்னும்போது தான் அந்த மேல் ஒயரு அதிகமாக நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னே அதுக்கு நேராக இருக்கிற முடிச்சு எதுன்னு பாருங்கள். நேராக இருக்கிற நாட்டில் அப்படி உள்பக்கம் விட்டு நம்ம அடிப்பக்கமாக கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட்டு எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அந்த கைப்பிடி வளைஞ்சி விழாமல் அப்படி நேராக நிற்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. தனியாக கட்டினோம்னா மேலே தனியாக கட்டின மாதிரி தெரியும். இப்படி நம்ம கூட பின்னும்போதே அப்படி பண்ணிட்டோம்னா மேலே கட்டின மாதிரியும் தெரியாது, அசிங்கமாக தெரியாது,
ஃபினிஷிங் அவங்க கூட கைப்பிடி ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த கேப்பில் அடுத்த கேப்பில் அந்த ஒரு நாட்டுக்கு நடுப்புற மட்டும் அந்த கேப்பில் கொண்டு வந்து அந்த 2 ஒயருக்கும் சென்டரில் கொடுத்து இந்த பக்கம் எடுத்துட்டோம். அதே மாதிரியே ரோஸ் ஒயரையும் ஒரு டைம் இந்த பக்கத்துலேருந்து அந்த சைடுக்கும் ஒரு டைம் கொடுத்துருங்க. அதே ஹோல்ஸில் விட்டுட்டு பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். எடுத்துகிட்டு வந்து இந்த 2 மஞ்சள் ஒயருக்கும் நடுவில் பின்னாடி திரும்பிக்காமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சுருண்டுக்கும் மடங்கிக்கும் அந்த மாதிரி மடங்காமல் பார்த்துக்கணும். இப்போ அந்த 2 ஒயருக்கும் சென்டரில் பாருங்கள் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு டைம் பின்னிட்டு அதை நல்லா இழுத்திங்கன்னா டைட்டாக அந்த கைப்பிடி வந்து கூட பக்கத்தில் உட்காந்துரும், அவ்வளோதான். இப்போது எப்பயும் போல் மஞ்சள் ஒன்று ரோஸ் ஒன்றுன்னு இந்த கை பக்கத்துலேருந்து ஒரு டைம், அந்த கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் 2 கேப்பில் விட்டு விட்டு எடுக்கணும். 2 ஒயருக்கும் சென்டரில் கொடுத்து எடுக்கணும். அடியில் கொண்டு வந்து அந்த பாருங்கள் மஞ்சள் ஒயருக்கும் 2 ஒயருக்கும் நடுவில் கொடுத்து எடுக்கிறேன். அதே மாதிரி மஞ்சள் ஒயர் அடியில் கொடுக்கும்போதும் அந்த ரோஸுக்கு நடுப்புற கொடுத்து எடுக்கிறேன். இதே மாதிரியே ஒரு 5-6 பின்னல் பின்னிட்டு திருப்பி கட்டை விரலால் நீங்கள் உள்பக்கம் அமுத்தி விடணும். இப்படி அமுத்தி விட்டு பின்னும்போது அந்த மேல் ஒயரு அதுக்கு தான் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி தள்ளி விடுறேன். எவ்வளோ ஒயர் போகுது பார்த்திங்களா? நம்ம பின்னிட்டு வந்தது அந்த ஒயர் லப்பர் வரைக்கும் பின்னின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது தள்ளி விடும்போது தான் உங்களுக்கு ஒயர் எக்ஸ்ட்ரா அதனால் தேவைப்படுது. அப்படி பின்னினா தான் கைப்பிடி வந்து நல்லா டைட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம உள்ளார இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் நிறைய ஒயர் உள்ளார கொடுத்துக்கலாம். ஆனால் தேவையில்லை, இதுவே போதுமானதாக இருக்கும். பிட்டு ஒயர்லாம் இருக்குல்ல, மேலே மொத்தமாக எனக்கு கைப்பிடி வேணும், நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாக்கா இதில் கட் பண்ணிலாம் நம்ம போடுவோம்ல, கிராஸ் கட் கூட அந்த மாதிரி. இல்லை மீதி இருக்கிற பழைய ஒயருங்க துண்டு ஒயருங்கெல்லாம் தூக்கி போடாமல் அந்த கட்டுறோம்ல கூடையோடு சேர்த்து அந்த மாதிரி கட்டுற வரைக்கும் அந்த உள் ஒயரை வச்சு பின்னிட்டு அதுக்கு மேலே வரும்போதெல்லாம் நீங்கள் பிட்டு ஒயர் கொடுத்து பின்னலாம். இப்போது பின்னிட்டு வச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. இப்படி கையை வச்சு பாருங்கள், மேலே ஹைட்டு நிற்க வச்சு இப்படி பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த பக்கம் எப்படி அந்த கூடையோடு சேர்த்து கட்டினமோ அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிடுங்க. அந்த நாட்டில் அதுக்கு நேராக அந்த நெல்லிக்காய் முடிச்சிக்கு நேராக நம்ம சொருக போகிற இடம் பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே கரெக்டாக நேராக பார்த்து அந்த இடத்துல அந்த சைடு எப்படி நம்ம விட்டு எடுத்தோமோ அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி விட்டு பின்னிட்டு அப்புறம் கீழேயும் கொஞ்சம் தூரம் அந்த நெல்லிக்காய் முடிச்சு வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வர வேண்டியது இருக்கும். மேலே கைப்பிடி வந்து இன்னும் திக்காக உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த உள் ஒயர் இப்போ நான் கொடுத்த மாதிரி 6 கொடுத்துட்டு மேலே கொடுக்கும்போது நீங்கள் உள்ளார அந்த மேலே அந்த கட்டுறோம்ல அந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த கட்டுற இடம் வர வரைக்குமே நீங்கள் சின்ன ஒயருங்க ஒரு 4 ஒயராக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கைப்பிடி இன்னும் மேலே பார்க்குறதுக்கு நல்லா மொத்த கைப்பிடியாக தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது இந்த பக்கம் கட்டுற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம். அதுக்கும் கீழே வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம உள் ஒயர் கொடுத்ததை வச்சு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன், பிட்டு ஒயருங்கள்லாம் உள்ளார வச்சு எப்படி போடுறது அப்படின்னும் நம்ம சேனலில் கைப்பிடி இருக்குது பாருங்கள். இப்போ இது வரைக்கும் கீழே வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு நல்லா கட்டை விரலை வச்சு அமுத்தி விடுங்க, அமுத்தி விட்டு பின்னுங்க. மேலே பாருங்கள் 10 அடி நம்ம ஒயர் எடுத்தோம் பாருங்கள், ரொம்பலாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகலை பார்த்தீங்களா? ஏன்னா அந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு பின்னும்போது அந்த மாதிரி வரும். இப்போது அதை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள். இப்படி அமுத்தி விட்டாச்சு, இது பிரிஞ்சிக்கிட்டு வராமல் இருக்கணும். அதனால் ஏதாவது இந்த பாருங்கள் முன்பக்கம் ஒயர் எது மேலே எம்போசிங்காக நீட்டிகிட்டு இருக்கோ அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொடுத்து இந்த ரோஸ் ஒயருக்கும் கீழாவில் கொடுத்து அதை பாருங்கள் எப்படி நான் கொடுக்குறேன்னு அப்படியே சேர்த்து கட்டணும், பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அந்த ரோஸ் ஒயரும் பிரிஞ்சு வந்துடாமல் மஞ்சளும் பிரிஞ்சு வந்துடாமல் பாருங்கள் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ உள் ஒயர் லப்பர் எடுத்துகிட்டு அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. கரெக்டாக வளவள பகுதி மேல் பக்கம் தெரியணும், அந்த சொரசொரப்பு பகுதி பள்ளம் பகுதி உள்பக்கம் தெரியணும். அந்த மாதிரி பாருங்கள் அந்த நெல்லிக்காய் முடிச்சில் சொருகிறோம். திரும்பிக்காமல் நான் எப்படி பாருங்கள் வளைச்சி சொருகிறேன், பிசுறு இல்லாமல் பார்க்க கூட அழகாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா பாருங்கள், நான் இப்படி விடுறேன்ல அந்த மாதிரி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் விட்டாச்சு பாதியாக. இப்போ விட்டுட்டு உள்பக்கம் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் முடிச்சிலாம் போட வேண்டாம், முடிச்சு போடாமல், ஏன்னா மொத்தமாக தெரிஞ்சிரும். இவ்வளோ ஒயரும் நம்ம முடிச்சு போடும்போது உள்ளார வந்து மொத்தமாக தெரியும். அதனால் உள் ஒயரை மட்டும் நீங்கள் அப்படியே சொருகி விட்டுருங்க, முடிச்சு போடாமல் சொருக்குங்க. நான் மேல் ஒயர் என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ உள் ஒயரு இந்த பக்கம் 6 ஒயர் அந்த பக்கம் 6 ஒயர் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த ஒயர்களை கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இப்போ பாருங்கள் நான் சொருகிட்டு
எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சொருகிக்குங்க. சொருகிட்டு கொஞ்சம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ மேலே அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல மஞ்சள் கலரு, அந்த முடிச்சு போட்டிருந்ததை எடுத்து விட்டுருங்க. 2 டைம் நம்ம முடிச்சு போட்டிருப்போம். இப்போ முடிச்சு போட்டுட்டு மஞ்சள் அப்படியே அந்த சைடும் ரோஸ் ஒரு சைடும் அப்படியே சொருகி விட்டுருங்க. நான் பாருங்கள் 2 முடிச்சு போட்டிருந்ததை கரெக்டாக எடுத்துட்டேன். எடுத்துட்டு அப்படியே மஞ்சள் ஒரு பக்கமும் ரோஸ் ஒரு பக்கமும் அப்படியே சொருகுங்க. அது அப்படியே வளவள பகுதி தெரிகிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உள் ஒயரை நம்ம வந்து சொருகிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணும்போது மேலே பிசுறு தட்டாமல் நல்லாயிருக்கும். இது 2யும் உள்ளார சொருகிட்டு 2யும் சேர்த்து ரோஸ் ஒயர் 2 நல்லா உள்பக்கம் சொருகினதுக்கப்புறம் நல்லா இழுத்துக்கோங்க. கொஞ்சம் இழுத்துட்டு ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிசுறே இருக்கக்கூடாது. வளைஞ்சிக்காமல் நெளிஞ்சிக்காமல் கரெக்டாக சொருகுங்க. பார்க்க வந்து மேலே எப்பயுமே நம்ம கூட போடுறது பெருசு இல்லை, ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கணும். கூட முடிச்சு கொடுக்கும்போது அழகாக இருக்கணும். இப்போ இது உள்ளார பாருங்கள், நல்லா நான் இழுக்கிறேன்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துக்கிட்டு அந்த பள்ளம் பகுதி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு 2யும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா பெருசாக தெரியாமல் இருக்கும். பாருங்கள், ஒரே ஒரு முடிச்சு போட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. சொருகிறதுக்கு முன்னாடி மேலே குத்தாமல் நல்லா சமமாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் எப்பயுமே. அது மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொருக ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம சொருகிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டா மேலே பிசுறாக இருந்தால் நமக்கு அது தெரியாமல் போயிடும். அதனால் நம்ம எப்பயுமே மேலே பார்த்துக்கணும். ஒரு டைம் கரெக்டாக நம்ம சொருகியிருக்கோமா, வளவள பகுதி பின்பக்கம்லாம் தெரியாமல் கரெக்டாக சொருகியிருக்கோமான்னு பார்த்துட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு நான் அப்படியே சொருகி விட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு முடிச்சு போட்டு சொருகியிருக்கேன். அந்த மேலே உள்ள ஒயருங்க மட்டும் 2 ரோஸு 2 மஞ்சளை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே சொருகிட்டேன். கைப்பிடி ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.